சூப்பரான அப்டேட் கூலி படத்துல இருந்து அப்டேட் தான். இந்த அப்டேட் வந்து யார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனல் டெலிவிஷனுக்கு அமீர் கான் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் வந்து அமீர் கான் அவர்கள் வந்து சொன்னது வந்து கூலி படத்தில் வந்து நான் அவர் வந்து இணைஞ்சு பணியாற்றினதும் லோகேஷ் கனகராஜையும் பற்றி புகழ்ந்து தள்ளுன்னு தள்ளி எடுத்திருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட தீவிரமான ரசிகன். நான் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆனதே தலைவருடைய படங்களோடைய ஸ்டைலு, அழகு, ரசனையான ஒரு நடிப்பு எல்லாத்தையுமே பார்த்து தான் நான் சினிமாக்குள்ளேயே என்ட்ரி ஆனேன். சினிமா எனக்கு பிடிக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரணம். எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட தீவிரமான ஒரு நான் ரசிகன். கூலி படத்தில் அவரு கூட சேர்ந்து நான் வந்து ஒரு ஃப்ரேம்ல இருக்கிறேங்கிறதே மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறத வந்து அவர் சூப்பராக வந்து அந்த நேஷனல் டெலிவிஷன்ல வந்து அவர் வந்து பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா? இந்த 1000 கோடி கூலி எப்படி அடிக்கும் அப்படின்னா, இந்த கூலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவர்களும் எவ்வளோ நேரம் வருவார், ஒரு கெஸ்ட் ரோல் தானே, சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய கண்ணோட்டம் இருக்கும். அப்படிலாம் இல்லவே இல்லை. அமீர் கான் அவர்கள் கிட்டத்தட்ட படத்துல அங்க இருக்கிற மாதிரி சீன்ஸ் எடுத்து கோத்து வச்சிருக்காரு. படம் தெறிக்க விட போகுது, கவலையே படாதீங்க. ஹிந்தியில வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. அது வந்து நமக்கு இந்த 1000 கோடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் வராது, இந்தியா முழுவதும் இருக்க எல்லா ஸ்டேட்லயும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அதுல வந்து டோட்டல் கலெக்ஷன் கணக்கு பண்ணோம்னா 1000 கோடி வரும். அப்படிதான் 1000 கோடியை பிடிக்க முடியும். 1000 கோடியை வந்து ரீச் பண்ணக்கூடிய முதல் தமிழ் படம் வந்து பாத்தீங்கன்னா கூலி தான் இருக்கும். ஆகஸ்ட் 14th வந்து பாத்தீங்கன்னா வார் 2 ரிலீஸ் ஆகுது. பரவாயில்ல, நம்ம தம்பிகளோட படம் தானே, ரிலீஸ் ஆகட்டும். ஆனா கூலியை வந்து யாரும் நெருங்க கூட முடியாது. கூலி தீ பத்திக்கிட்டு எரிய போகுது. அந்த தீயை அணைக்க யாராலையுமே முடியாது. யாருக்கெல்லாம் வயிறு எரியுதோ அவங்களாம் எரிஞ்சுக்குங்க. இன்னும் அதிகமாக கூட நெருப்பு எரிய போகுது.